நடிகர் விஜய் அவர்களையும் டிவிகே கட்சியையும் யாரெல்லாம் கேவலமாக ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து அதிகமாக சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டெஸ்ட் போட்டி நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 10 மாதம் தான் வந்து எலெக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் நல்லா விஜயை திட்டுறீங்களோ அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கு போகிற போக்க பார்த்தா. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 2 கிராம் நகைக்காக 2 கிராம் இந்த ஒரு பரிசுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு கூத்தாடி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அதுவும் வந்து பொண்ணுங்கள்லாம் பார்த்தோம்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் போக போகிற ஒரு பசங்க பெண் பசங்க நாளைக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்ப போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூத்தாடியை போயிட்டு அவங்க வந்து கட்டிப்பிடி ஒரு ஆபாசமாக ஒரு மிகவும் கொச்சைப்படுத்தி விஜய் அவர்களை வந்து தரைக்குறைவாக அவர் நடத்துகிற அந்த கல்வி விருது அந்த ஈவெண்ட்டையும் சரி விஜய் அவர்களையும் சரி டிவிகே கட்சி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கேவலமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். இவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. டோல்கேட்டை அடித்து சம்பவம் செய்வது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவார். சம்டைம்ஸ் நல்ல கருத்துக்கள் சொல்லுவார், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசுவார். இப்போ ரீசெண்டாக கூட நல்ல கருத்துக்கள் கமல் சாருக்கு வந்து ஆதரவுலாம் கொடுத்துருந்தார் கர்நாடகாவில் பேன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே. ஆனால் எல்லாமே பேசுனீங்க, ஓகே. வந்தீங்கன்னா பேசிட்டு நீங்கள் பாட்டு ஒரு லிமிட்டாக வந்து சொல்லியிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு நாகரிகமான முறையில் இவ்வளோ அதாவது நீங்கள் கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு கேவலமான மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு நல்ல மனுஷன் அவர் இன்றைக்கி நேற்றுன்னு பண்ணலை. இதை வந்து ஒரு 15 வருஷமாக வந்து இதை பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த கல்வி விருதுகள் மாணவர்களுக்கு வந்து இது மாதிரி பரிசு கொடுக்கறது, அவார்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவர் 10-15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. மக்கள் இயக்கம் சார்பிலேருந்து இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எலெக்ஷனுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 வர்றதுக்கு 10 மாதம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் மிகவும் தாக்குறது. இது வந்து என்னென்னா அது அவர் பேசலை. அவர் வந்து ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாரு. ஓகே, அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விஜயை வந்து கடுமையாக வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணணும், தாக்கணும், ரொம்ப மோசமாக நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா, நீங்கள் டிவிகேவுக்கு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 2 சீட்டு 3 சீட்டு கூட தருவாங்க. ஏன் 4 சீட்டு கூட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் டிஎம்கேல நீங்கள் இருக்கும்பொழுது தெரியல, பண்ருட்டி தொகுதியில் நீங்கள் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணி 2021 எலெக்ஷனில் இவர் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணி நின்னார். பட்டு இப்போ அங்கேருந்து அவருக்கு வந்து பார்த்தோம்னா அவர் கட்சிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு தருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆல்ரெடி காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து ஒரு பயங்கரமாக விமர்சனம் பண்ணாலும் விஜயை தாக்குனாலுமே டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பேசினாலுமே ஸோ அவருடைய அந்த ஒரு கொஞ்சமாவது ஒரு நாகரிகமான ஒரு விஷயத்தில் வந்து அவர் பேசியிருக்கலாம். ஸோ அதை வந்து அவர் இழந்துட்டார். இது வந்து கண்டிப்பாக எங்கே பதிலை காட்டும் அப்படின்னா பண்ருட்டி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து பண்ருட்டி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒரு மாஸ் இருக்குது. இது யாருக்கு பாதிக்கும்னா கண்டிப்பாக வேல்முருகன் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் 2021 ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் அந்த ஓட் பர்சன்டேஜ் வேல்முருகன் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண அந்த இடத்துல எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் வின் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிப்ளையை ஒரு பதிலடியை அடுத்த வருஷம் 2026 தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சியினர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி கூட வந்து நான் பார்த்தேன் காலையில் ஒரு இடத்துல ரசிகர்கள் தளபதி தொண்டர்கள் அப்படின்னு தான் பேனர் அடித்து வச்சுருக்காங்க. ஒரு 30-40 அஜித் ஃபேன்ஸ் பேனரை வந்து அடித்து வச்சுருக்கிறாங்க. விஜய் சாருக்காக வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அஜித் சாருடைய ரசிகர்களும் பாதி பேர் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து 4000 ஓட்டு வித்தியாசத்தெலாம் வின் பண்ணிங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, எல்லாமே ஓகே. நீங்கள் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து அது அமையும். அது எப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 10 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனில். பட் மற்ற விஷயம்லாம் பேசியிருந்தார். இந்த ஈசிஆரில் இது மாதிரி நடக்குது, அது மாதிரி நடக்குது, வரண்டா அப்படின்னு வந்து கலாச்சாரத்தை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் ஓகே, பாராட்டலாம், நல்ல விஷயந்தான் அவர் பண்ணுறது. ஆனால் விஜய் அவர்களை தரக்குறைவாக நீங்கள் 10-15 வருஷமாக விஜய் சார் இதை தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா இது திட்டமிட்டப்பட்டு இதை வந்து பேசுகிறதா தான் வந்து எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறது கண்டிப்பாக 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு வகையில் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பதிலடி வந்து கொடுக்கும். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டார் தளபதி அவருடைய விஜய் அவர்களுடைய தொண்டர்களை வந்து டிவிக்கு தொண்டர்களை வந்து ஒரு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து தமிழுக்காக வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லீடர் தான் வேல்முருகன். ஆனால் அவர் இப்படி பேசுனது ஒட்டுமொத்த தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சரி, டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதன் விளைவு அப்படிங்கிறது 2026 நிச்சயமாக வந்து தெரியும். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு கண்டென்ட்டில் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.